ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு ஃபிஷ் மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ முதல்ல நம்ம என்ன போட போகிறோம்னா, சிக்கன் மசாலா போட்டுடலாம். அடுத்தது அது நம்ம மிளகா பொடி சேர்த்துக்கலாம், தேவையான காரத்துக்கு ஏற்ப. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மணத்துக்கு தக்கன இஞ்சி பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட நம்ம இப்போ மீன் குழம்பு சேர்த்து வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்புக்கு முதல்ல ஸ்டார்டிங் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நல்ல சட்டி காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முதல்ல ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு. நல்லா காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது லைட்டாக இப்போ பொன்னிறமாகிட்டு இதோட நம்ம மல்லி இலையும் மிளகாவையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த மூணு நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா ஜூஸியாக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதங்கியாச்சு. இப்போ காரத்துக்கு ஏற்ப நம்ம மிளகா பொடி போட்டுக்கலாம். இதோட நம்ம தாளிப்புக்கு தக்கன வீட்டு மசாலா கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பாரம்பரியமான மசாலா சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிப்பே இவ்வளோ டேஸ்ட்டாக அழகாக இருக்குன்னா அப்போது நம்ம மீன் குழம்பு வச்சா எவ்வளோ அழகாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, மீன் குழம்புக்கு தேவையான அளவு மீன் புளித்தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ தாளிப்புக்கு கொஞ்சம் போட்டோம்னா இப்போ இதுக்கு நம்ம அதே பாரம்பரியமான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம தேங்காய் ஆட் பண்ணிடலாம். இன்னொரு சைடில் நம்ம மீனையும் பொரிக்க விட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேங்காய் ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து மெதுவாக ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்.